அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மா. பெரியவா இப்போ எங்கேயானு கிளம்புறாளான்னர், யாத்திரை கிளம்புறாளான்னு. உடனே பெரியவா ஆமான்னு தலையாட்டிட்டு ரிக்ஷாவை கையை காமிச்சா. ரிக்ஷா எங்கே கொண்டு வான்னா. ரிக்ஷா வெளியில் இருக்கு, எடுத்துன்னு வர சொன்னா. உடனே ரிக்ஷாவும் வந்து எடுத்தோ. பெரியவாளும் ரிக்ஷாவை பிடிச்சின்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போகணும்னா இந்த கோவிலுக்குள்ளால கோவில் கதவை திறந்துன்னு வெளியில போகணும் அப்படின்னா கதவு சாத்திருக்கு. உடனே இந்த ஏகாம்பரம் என்ன பண்ண, இந்த வாட்ச்மேன் எல்லாம் கூட்டு பார்த்தாரு, ஒருத்தரும் ஏந்திருக்கல. ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு யாரும் ஏந்திருப்பான். உடனே தட்டிக்கிட்டு எழுப்பி, அப்புறம் தூங்கின்னு இருக்கிற மற்றவாழெல்லாம் போய் எழுப்பி அவசரம்னு எல்லாரும் வாரி சுட்டுன்னு கிளம்பினா பெரியவா கிளம்பியாச்சு. கிளம்பி நேரம் இந்த கட்ராம்பூர் வழியால வந்துட்டு இருக்கா. வரா 2:30 மணிக்கு இருக்கும். இந்த கட்ராம்பூருக்கு கட்ராம்பூர்ல அங்கதான் முன்னால முருகன் கோவில் அப்படின்னு. இந்த கோவில்ல ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு திறந்துருக்குமா, கதவை சாத்தி இருக்கு. வெளியிலேருந்தே இந்த முருகனை ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா. இவ கிளம்பலாங்கிறதே இந்த சலசலப்பு கிட்ட அங்க இருந்த இந்த பூஜைகிற வாழலாம் ஏந்துட்டா. அவ ஓடி ஆஹா பெரியவா அப்படி வந்துட்டா, வாசல்ல நிற்கிற, உள்ள வரணும் அப்படின்னு. சரி, இவ கூட்டத்தினால உள்ளுக்குள்ள போனா சித்த நேரம் இருந்தா. சித்த நேரம் இருந்தோன்னு அங்க உட்காந்துன்னு கூட இருக்கிற வாழ்க்கெல்லாம் உடனே ஒரு விஸ்ராந்தி. சரி, பெரியவா இங்க இருக்க போறாளுக்கு சித்த நேரம் படுத்துன்னு விட்டு வெடிகாலத்தால ஏந்துன்னு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை பார்க்க போறாளுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவாள்லாம் சித்த கிடைச்ச இடத்துல தலையை சாக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அங்கேருந்து ஏந்துனுட்டா, கிளம்பிட்டா. சரி, இவாளுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு யாத்திரை கிளம்பியாச்சு அப்படின்னு. இப்படி கிளம்பி ஹாஸ்பிட்டல் பக்கமா வர வழியில ஒரு துங்கபத்ரா வாய்க்கால். அந்த வாய்க்காலில் ஸ்நானத்தையும் பண்ணா. கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுத்து போல இருக்கு. ஸ்நானத்தை பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இங்கேருந்து நேர நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அனந்த பத்மநாப சுவாமி கோவில், அந்த கோவிலுக்கு போனா. கோவில்ல போய் இவா உட்கார்ந்துண்டா. அன்னைக்கு பொழுது முடிஞ்சுடுத்து ஏகாதசி திதி. அங்க போய் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருந்தா. அப்படி இருக்கிறதே மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரிகள், எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி முதலான பக்தாள்லாம் பிரமுகாள்லாம் தரிசனத்துக்கு வந்திருக்கா. அன்னைக்கு அங்கேயே இருந்தா பெரியவா அந்த அனந்த பத்மநாபர் கோவில்லையே. மறுநாளைக்கு துவாதசி அப்படின்னா பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணணும். இவ ராத்திரி 1:30 மணிக்குன்னா கிளம்பி ஹம்பியிலேருந்து கிளம்பி வந்திருக்கா. இவ எல்லாரும் அரை தூக்கத்துல இருந்துன்னு வாரிசுட்டுன்னு வந்திருக்கா. அதனால வேற ஒன்றும் சாமான்லாம் எடுத்துக்கல. ஒன்னு ஸ்ரீகண்டன்னு பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணுறவர் ஏகாம்பரத்திட்ட சொன்னார். பெரியவா ஒண்ணுமே சொல்லாத கொள்ளாத கிளம்பி வந்துட்டா, நாமளும் தூக்க கலக்கத்துல வாரி சுருட்டுன்னு ஓடி வந்துட்டோம். இப்போ பொழுது ஒடிஞ்சாக்க பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணும். துவாதசி நாள் ஏகாதசிக்கும் ஒன்றும் சாகாரம் இல்லை, பிக்ஷை இல்லை, உபவாசம் இருந்திருக்கா. அதனால சீக்கிரம் துவாதசி பாரணை பண்ணணும். அதுக்கெல்லாம் சாமானமான வேணும், பாத்திரங்கள்லாம் வேணும்னா இனிமேல் ஹம்பி போய் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதே ஏகாம்பரம் சொன்னா, எல்லாம் கவலைப்படாத, காலங்கார்த்தாலே என்ன நீங்க யாரானு வந்த வாழ்கிட்ட காரு இருக்கும், அதை எடுத்துன்னு போய் நம்ம ஹம்பியில போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு எல்லாத்தையும் தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னா ராத்திரி வெள்ளம் படுத்துட்டு இருக்கா ஏகாதசி. அப்போ ஓடாச்சேரி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் கூட பெரியவாளுடைய யாத்திரை பண்ணியிருந்தவர், பெரிய ஒரு தபஸ்வி. அவரை பெயர்பட்ட ஒரு தபஸ்வி அப்படின்னா பெரியவா சொன்ன ஒரு விஷயத்திலேருந்தே இந்த ஓடாச்சேரி சுவாமிகள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெரியவா அந்த ஓடாச்சேரி சுவாமியில ஒரு தரம் நாய் கடிச்சுடுத்து. நாய் கடிச்சாக்க ரொம்ப எல்லாருமே பயப்படுவாளோ இல்லையோ. நாய் கடிச்சுடுத்துனா மே தொப்புல சுத்தி அத்தனை ஓசி போடணும், இந்த வயசு போடணும், அது பண்ணணும், இது பண்ண அப்படிலாம் எல்லாரும் பயந்துன்னு இருக்கா. உடனே பெரியவா என்ன சொன்னா, எல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ ஒண்ணு பண்ணு, இந்த நாய் கடிச்ச இடத்துல துளி சுண்ணாம்பை வை, தடவு, ஒன்றும் வேண்டாம், சுவாமிகளுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னா. அதுக்கு பெரியவா சொல்றா, அவர் தினம் நிறைய ஆவர்த்தி பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் ஜபம் பண்றதுனால அவருக்கு மந்திர சித்தி இருக்கு. அதனால அவர் நாய் கடிச்சது விஷக்கடி ஒன்றும் பண்ணாது, நீ கவலைப்படாது அப்படின்னு. ஏக்கு சொல்றேன், ஓடாச்சேரி சுவாமிகள்ங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பெரியவா வாக்கில் அவர் நிறைய பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒன்றும் பண்ணாது, பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு உத்தம சுவாமிகளா இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியறது. இந்த சுவாமிகளும் கூடவே இருக்கார். அவர் என்ன பண்ணினார், முழுக்களும் தூங்காதே பெரியவாள்கிட்ட ஏதோ பேசிட்டு ருத்ரத்தை சொல்றாரு, சமக்கத்தை சொல்றாரு, உபநிஷத் பாராயணம் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்க. முழுக்களும் ஓடித்து மறுநாள் பொழுது பிடிஞ்சது. மறுநாள் பொழுது பிடிஞ்சா பெரியவாளுக்கு துவாதசி வந்துடுத்து. துவாதசியில பாரணம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், முதல் நாள் ராத்திரி பிளான் பண்ணினபடி
ஸ்ரீகண்டனும் ஏகாம்பரமா சேர்ந்துட்டு ஹம்பிக்கு போய் பாத்திரம்லாம் எடுத்துன்னு சாமான்லாம் எடுத்துன்னு வரத்துக்குள்ள இங்க 8 மணி ஆயிடுத்து. 8 மணி வரந்தாக்க என்ன ஆச்சுன்னார், பெரியவா ஸ்நானமாயி அனுஷ்டானமாயி 2 கால அனுஷ்டானமாயி 2 கால பூஜை எல்லாம் ஆகி பிக்ஷைக்கு வந்து உட்கார்ந்துட்டாச்சு. 8 மணிக்கு பார்த்தா ஸ்ரீகண்டனுக்கு ஷாக்கா இருக்கு. நாம இப்பதான் சாமானமெல்லாம் தூக்கின்னு வரலாம் அப்படின்னா பெரியவா அதுக்குள்ள பிக்ஷைக்கே தயாராயிட்டாளே அப்படின்னு. அதுக்குள்ள பெரியவாள்கிட்ட கூட இன்னொருத்தர் கைங்கரியம் யாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருப்பாலோ இல்ல பாலுன்னு இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார், பெரியவா அது மாதிரி பண்றத பார்த்தோன்னே வா பிக்ஷைக்கு இந்த டயத்துக்கு வருவான வாழல ஒரு அனுமானம் பண்ண முடியும். அவர் ஏதோ இருக்கிறத வச்சுன்னு தயார் பண்ணி வச்சுட்டார், பண்ணின்னு இருக்கார். இவர் மத்த எல்லாம் கொண்டு வந்து பிரமாதமா பிக்ஷை பண்ணி வைக்கணும் துவாதசிக்கு பெரியவாளுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா அதுக்குள்ள பெரியவா தயாரே ஆச்சு. உடனே ஸ்ரீகண்டன் அவசர அவசரமா குளிச்சு ஒழிச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி பெரியவாளுக்கு எதானு சேர்க்கணும் அப்படின்னு. அது என்ன பண்ணார், இந்த ஏகாம்பரத்துல உன் பேச்ச கேட்டா அப்படிதான், நீ சொன்னேன்னு கார்த்தால போய் சாமான்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் பண்ணி போடலாம் அப்படின்னாக்க பெரியவா பேர் அதுக்குள்ள பிக்ஷைக்கு வந்துட்டா, உன் பேச்ச கேட்டாலே இப்படிதான் அப்படின்னு. அவர் காரணம் என்ன, தாபம். பெரியவா முத நாள் உபவாசம் இருந்திருக்கா, துவாதசிக்கு நம்ம அழகா என்ன பண்ணி போட முடியலையே அப்படிங்கிற தாபம். அப்படி எல்லாம் ஆச்சு. ஒரு வழியா பிக்ஷையெல்லாம் ஆச்சு. எல்லாம் ஆனோன்னு இவாள்லாம் முத நாளே 1:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ராமுழுக்கெல்லாம் தூக்கம் இல்லாதெல்லாம் இருந்து இப்படி எல்லாம் வந்திருக்கா இல்லையா. பெரியவாளும் பிக்ஷை பண்ணா, மற்றவாளும் துவாதசி பாரணை பண்ணாலும் இல்லையோ 10 மணிக்கு கிளம்பிட்டா. 10 மணிக்கு கிளம்பி நேர ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்க வேணுகோபால சுவாமி கோவில் அங்க போயாச்சு. போனா இந்த ஏகாம்பரம் ஓடாச்சேரி சுவாமிகிட்ட கிட்ட, சுவாமியில என்ன ராமுழுக்கலும் தூக்கம் இல்லை போல இருக்கே, நீங்க பாட்டுக்கு உட்காந்து பெரியவாள்கிட்ட பேசினது ஏதோ பாராயணங்களா மக்களமா இருந்தது அப்படின்னா, அவர் சொல்ற இல்ல இல்ல பூர்வமா செய்யுது அப்படின்னு உடனே பதில். அப்படின்னா என்னன்னு, அவர் என்ன பண்ணிட்டார், ஏகாதசி இன்னைக்கு சாயந்தரம் அனுஷ்டானம் எல்லாம் ஆனோடனே அவரு கண்ணை சிந்து தூங்கி போயிட்டார். தூங்கி போனோடனே ராத்திரி 10 மணிக்கு முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை. அதனால இவர் பெரியவாள்கிட்ட உட்காந்து ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு தூக்கம் வரல, ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவாளுக்கெல்லாம் வருமே, வேடிக்கையா இருக்கும். பெரியவா கேம்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் வேடிக்கையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். எல்லாம் இருந்தது. மறுநாளைக்கு கிளம்பிதான் வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு போயாச்சு. அந்த வேணுகோபால சுவாமி கோவில்ல இருந்தா அங்கேருந்து முடிச்சுட்டு பக்கத்துல ஓசூரம்மா கோவில் அப்படின்னு, ஓசூரம்மான்னு ஒரு அம்பாளங்க, அந்த ஓசூரம்மா கோவிலுக்கு போனா அங்க பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு கிளம்பி இந்த துங்கபத்ரா நதி பக்கத்திலேயே துங்கபத்ரா நதி, அது ஒரே மலைப்பாங்க இருக்கும். கீழே இறங்கி போனோம், ஒரே குண்டும் குழியும் முள்ளும் கல்லுமா இருக்கும். அதுல எல்லாம் ஒரு வழியா போய் ஸ்நானம் பண்ணினா, ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு பெரியவா யாத்திரையே கிளம்புறா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு. அப்படி பார்த்தாக்க இந்த ஓடாச்சேரி சுவாமிகளை காணும். அவர் எங்க போனார்னு தெரியல. இவாள்லாம் என்ன நினைச்சிருந்தா, கூட கைங்கிற ஓடாச்சேரி சுவாமிகள் முத நாள் ஏகாதசி இன்னைக்கு பாராயணம் எல்லாம் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் பாட்டுக்கு துவாதசி பாராயணம் ஆனோன்னு நேர கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு பேர்ப்பறாகும் அப்படின்னு இவாள்லாம் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பெரியவா இந்த போய் துங்கபத்ரால ஸ்நானம் பண்ணிட்டு அந்த முள்ளுகள் எல்லாம் தாண்டிட்டு வராள். அப்ப காலில் முள்ளெல்லாம் குத்தி இவாள் இல்லாம வழியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரா. இருந்தாலும் அதே மாரி பெரியவா காலில் முள்ளை குத்தி தானே முள்ளெல்லாம் எடுத்துன்னு இத்தனை எல்லாம் மக்களத்தோட வந்துட்டு இருக்கா. நல்ல 11 மணிக்கு வெயில்ல நடந்து வேகுன்னு நடந்து வரா பெரியவா. அப்படி வரத்தையும் பார்த்தா அந்த வேடாச்சேரி சுவாமிகள் பின்னால வந்து இதை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்து எங்க போயிருந்தாருன்னு கேட்டா, அவர் உடனே சொன்னார், நேற்று ராத்திரி பொழைச்சதே புனர்ஜென்மமா போச்சு, பெரியவானுங்கிறதுல பொழைச்சேன் அப்படின்னு. கூட இருந்தவர்கள், சுவாமியில நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டாக்கும் நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம், பெரியவா கிட்டத்துக்கு நீங்க என்ன அப்படி சொல்றீங்களே அப்படின்னார். அவர் சொன்ன இல்ல இல்ல, முத நாளைக்கு இந்த ஹொசூரம்மா கோவில்ல இருந்தா இல்லையா, அந்த பக்கத்துல துங்கபத்ரா நதி இருந்ததுலாம் சொன்னேன். அங்க போய் இவர் சாயந்தரம் அனுஷ்டானத்துக்கு போயிருக்கார். அனுஷ்டானத்துக்கெல்லாம் போனவர் அங்க ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு என்னமோ தெரியல பிரம்ம பிடிச்சாப்புல இந்த துங்கபத்ரா பார்த்துன்னு உட்காண்டே இருந்தவர் உட்காந்தே சமைஞ்சு போனாப்புல உட்காந்துட்டார். அமாவாசை ஒட்டி இருந்ததுனால ஒரே இருட்டா போயிடுத்து. இருட்டுல இவருக்கு எப்படி வெளியில வரணும், எந்த பக்கமா போகணும், ஊர் எங்க இருக்கு, இடம் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு போயிடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த துங்கபத்ரா நதியில நடுப்புற இருக்கிற பாறையிலேயே உட்கார்ந்துட்டு ராமுழுக்கலும் நதிக்கு நடுப்புற ஒரு பாறையில உட்கார்ந்துட்டு இருட்டுல அமாவாசை இருட்டுல விடிய உட்கார்ந்துட்டு இருக்கார். முத நாள் ராத்திரி ஏகாதசியில பிரிவாசனத்துல விடிய உட்காந்து ஜபம் பாராயணம் பண்ணினத்துக்கு இப்போ என்ன எடுத்துன்னு பலன் போல இருக்கு. மறுநாளைக்கு ஏகாந்தமா
நதியில உட்கார்ந்துட்டு ஏகாந்த வாசம் பண்றாப்புல ஆயிடுது. இதெல்லாம் சொன்னார். அப்புறம் பொழுது விடிஞ்சு இவர் திருப்பி இவர் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா எங்க இருக்கான்னு தேடின்னு வந்திருக்காரு. அப்பதான் பெரியவா நடந்து வந்துட்டு இருக்கா. அதைத்தான் பெரியவாள்கிட்ட சொன்னேன். என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ தெரியல, நான் பாட்டுக்கு நெட்ட நெடுப்புற ராத்திரியில மாட்டின்னு விட்டேன், பழைச்சது புனர்ஜென்மம், பெரியவா அனுகிரகம் அப்படின்ட்டு அவரும் வந்து சேர்ந்துட்டு. பெரியவானா 11 மணி ஆச்சுல வேகு 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 வேகுன்னு ஓடாத குறை தான் நடந்து போறா. இதை பார்த்த ஏகாம்பரம் இவாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரமமா இருந்தது. பெரியவாளுக்கும் வர வழியிலே முள்ளு குள்ளெல்லாம் காலெல்லாம் குத்தி இருக்கு. அப்படி இருக்கிறது பெரியவா எதுக்கு இப்படி ஓடி போறா அவசரம் அவசரமா அப்படின்ட்டு வேற என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட சொன்னேன். பெரியவா இந்த வயசுல இவ்வளவு அவசரமா ஓடப்படாது, மொள்ள நிதானமா நடந்து போகலாம் அப்படின்னார். நடுப்புற பொறுத்தேனும்னா தன்னோட பாதுகையிலேருந்து காலை கீழே கீழே ரோட்ல வைப்பா, இறங்கி இறங்கி வச்சு நிப்பா. எதுக்குன்னா ரோடு சுடுறதான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா கூட இருக்கிறவாள்லாம் கைங்கரியம் பண்றவாள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கா, மற்றவாளுக்கெல்லாம் கால் சுடுறதான்னு பாக்கிறதுக்காக தான் பாதுகை கேட்டுட்டு ரோடு சூடு எப்படி இருக்குன்னு பார்த்துன்னே வந்துட்டு இருக்கா. வேகமா போறா, வேகமா வேற போறா. அவர் சொன்ன உடனே எல்லாரும் பக்தாள்லாம் கூட வரவாள்லாம் அவாவெல்லாம் காலில் செருப்பு இருப்பு தான் போட்டுன்னு வரா. அதனால பெரியவா ஒன்னும் அவசரமா போக வேண்டாம், மொள்ளவே நடந்து போகலாம், பெரியவா சிரமப்படுத்திக்க கூடாது அப்படின்னு பெரியவா உடனே சொல்றா. வந்தவாள்லாம் தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் செருப்பு போட்டுன்னு வரா, நானும் பாதுகாப்பட்டிருக்கேன். ஆனா கைங்கரியம் நீங்கள்லாம் வெறுங்காலோட வரையில ஆச்சு மணி 11 மணியா எடுத்தனாலே சூடு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால உங்க கால் சூடுமே, அதுக்காக தான் வேகமா ஓடுறேன். இவாளுக்கெல்லாம் கண்ணால தண்ணி வந்துடுத்து. நம்ம கால் சுடணுங்கிறதுக்காக இவர் முள்ள குத்தின காலோட இவர் வேக வேகமா ஓடணுமா? இதுக்கு பேர் தான் தாயை சிறந்த தயாவான தத்துவமா? அதுதான் பெரியவா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவாளோட அன்பு தொடர்ந்து நாம அனுபவிக்கலாம்.